இண்டஸ்ட்ரி ஒரு 2005 பிறகு பாத்தீங்கன்னா நிறைய உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜாப் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க, பெரிய பெரிய ஆட்கள் நிக்கிறது இருப்பாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய டோராவும், லோயர்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய மெயின் டோரா இருந்தது ஐடி இண்டஸ்ட்ரி தான். அதாவது பெரிய பிசினஸ் பண்ண பணக்காரங்களும் இருக்காங்க. ஐடியால தான் நிறைய பேர் வீடு கார்லாம் வாங்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளானவங்க தான். இப்ப அந்த இஎம்ஐ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. சடனா இப்போ 1 லேக் வாங்கக்கூடிய சேலரியில் இருக்கவங்க வேலை போச்சுன்னா திருப்பி 1 லேக்ன்றது வேற இண்டஸ்ட்ரியில் எதுலையுமே கிடைக்காது. ஒரு பாடி உடல் வலிமை கொண்டு ஒர்க் பண்ணக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 30,000 அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான். ஐடியில் மட்டும்தான் 1 லேக் 1.5 லட்சம்லாம் இன்ன வரைக்கும் சாதாரணமாக இருக்கு. இதனால வரக்கூடிய எக்கனாமிக் கிரேசிஸ் எப்படி இருக்கும், வீடுகளோட விலை என்ன ஆகும், வாடகை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க சென்னையில, அந்த வாடகை எந்த மாதிரி ஆகும், அதாவது இங்க வந்து இங்கே கூடிய நிலவரங்கள் எப்படி ஆகும். ஸோ அப்கிரேட் ஆகுங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான இது கத்துக்கோங்க ஏஐ சம்பந்தமா அப்படின்றாங்க. ஏஐ சம்பந்தமா நம்ம கத்துக்க போனா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே எப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்து அதை படிச்சு மறுநாள் சொல்லிக்கிற டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் நாலேஜ் இல்லை, அப்புறம் நம்ம போய் கத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்படியே கத்துக்கிட்டாலும்